தொடர்ச்சியா பேச வேண்டியது கேளுங்க. என்ன என்ன செய்தி தேவைப்படுது? ஒரு பரபரப்பா தேவைப்படுதா? கேளுங்க. சீமான் தூசு மாதிரி திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது யாரு? கோட்டையில ரகுபதி. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி திமுக இருக்க வேண்டிய அவசியம் இது உலகத்துக்கே தெரியும் யார் இந்த வேலையை செய்யறான்ட்டு. அத ஒரு மதிப்புமிக்க சட்ட அமைச்சர் ஐயா பேசுறது வேடிக்கையா இருக்கு. விடுங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவாக எச் ராஜா இன்னைக்கு திருப்பத்தூர்ல பேசிருக்காரு. ஏற்கனவே ஆதரவா இல்ல, நியாயத்தை பேசணும்ல. நீங்க இங்க இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒன்னத்துக்குதாவது இதை எடுத்து பேசுறீங்கன்னா காரணம் நான் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல நாங்க இல்ல அப்படின்னா எப்படி? நாங்க இல்லைன்னா எப்படி? சட்டம் தன் கடமை சொன்னா சட்டம் கையில தான் சம்மந்தம் கொடுக்கணும். கதவுல ஒட்டிட்டு போக கூடாது. கதவுல ஒட்டிட்டு இல்ல, அதோட வேலை முடிஞ்சிருச்சுல்ல. நான் கிழிக்கிறேன் அல்லது எங்கேயோ தூக்கி தூர போடுவேன். இப்ப என் கையில கொடுத்தீங்க, அதை நீங்க போனவொடனே கிழிச்சு போட்டேன், கைது பண்ணுவீங்களா? அப்படி ஒண்ணும் சட்டத்துல இல்லையே. ஆள் இல்ல, யாருமே இல்ல, எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னா தான் நீ ஒட்டணும். வேணாம பேசிட்டு இருக்கிறேன். பிறகு தெரியும் நீ காலையில பேசுற, இப்ப போகும்போது இப்ப ஆர்ப்பாட்டத்துல கேட்பீங்க, அப்புறம் திருப்பி போகும்போது கேட்பீங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவரி கூட்டம். நான் அதான் காலையில கேட்டதா. அதுல பங்கேற்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழி கொள்கை நிலைப்பாடு என்ன? முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்திருக்குன்னு பேசுவோம். இந்த காங்கிரசினுடைய மொழி கொள்கை என்ன? அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா? அதை தெளிவுபடுத்தணும். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல, தொகுதி இப்ப சீரமைப்புல இதுல கம்யூனிஸ்டுகள், அது காங்கிரஸ், இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இது இன்னைக்கு வரல. இந்த தொகுதியை நாங்க சீரமைக்கிறோம், இங்கே சீரமைக்கிறோம்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது தெரியுமில்ல உங்களுக்கு. எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு போட்டு, இப்ப எனக்கு தொகுதி கிடையாது, என்னுடைய தொகுதி இளையான்குடி, என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி நாங்கெல்லாம் போட்டியிடவே முடியாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற, புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே, பாராளுமன்றம் இருக்கு, நாடாளுமன்றம் இருக்கா? எல்லாத்தையும் பாருங்க. இது சீரமைப்பா சீரழிப்பா? மனச்சான்றுபடி பேசுங்க. நீங்க இந்த மண்ணின் குடியா பேசுங்க. திருவிடானையை தூக்கி இங்க சேர்க்கிறது, திருச்சுலை தூக்கி அங்க சேர்க்கிறது, பிச்சு கூறுவோம். ஏன்னா உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க அக்கத்தூக்கா குவிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாதான் நீங்க வலிமையை பெற முடியும். அப்புறம் புதுக்கோட்டைக்கென்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கென்று இருக்கா? அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க. இதுல பாதி அங்க இருக்கும், அதுல பாதி எங்க இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப வருது. இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனைய. அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும். இன்னைக்கு தேர்தல் வரும்போது இதை பேசுறீங்க. தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க. தேர்தல் வரும்போது புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க, செயல்படுத்திட்டீங்க வேற பேர்ல. இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. அததான் நீங்க கொண்டு வந்தீங்க. இந்த மும்மொழி கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. இப்ப தேர்தல் வரும்போது நீங்க பேசுறீங்க.